ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தினமலருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்தாலும் தனித்து போட்டியிடுவது ஏன்? கட்சியினர் சோர்வடைய மாட்டார்களா என்ற கேள்விக்கு, எனக்கு இருக்கும் தமிழ் தேசிய தாகம் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. அதை அடையும் வரை யாரும் சோர்வடைய மாட்டார்கள். ஆட்சியில் இருக்கும் கட்சி சரியில்லை, நம் மக்களின் உரிமையை பறிக்கின்றனர் என்று சொல்லிதான் கட்சி துவங்குகின்றனர். பின் எதிர்த்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கின்றனர். சீட்டுக்கும் நோட்டுக்கும் கூட்டணி போகும் கட்சிகள் மாற்று இல்லை, ஏமாற்று. நாம் தமிழர் கட்சி தமிழரின் அரசியல் விடுதலைக்காக துவக்கப்பட்டது. அதை அடையாமல் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி சமரசம் செய்தால் என்னுடன் ஒருவர் கூட நிற்க மாட்டார்கள். வெல்லும் வரை எல்லாமே வீண் முயற்சி என்பார்கள், வென்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். நான் வென்றே தீருவேன் என்றார் சீமான். இலவச அறிவிப்புகள் கிடையாது என்பது போல் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளீர்கள். ஆனால் உதவித்தொகை அரசு வேலை என உங்கள் அறிக்கையும் சொல்கிறதே என்று கேட்டபோது, இலவசம்தான் தமிழகத்தின் சாபக்கேடு. ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கிறார், பழனிசாமி 2000 ரூபாய் தருவேன் என்று அறிவிக்கிறார். நேற்று வந்த விஜய் 2500 ரூபாய் கொடுப்பேன் என்கிறார். இது போன்ற ஓட்டு பிச்சை எடுக்கும் இலவச அறிவிப்புகளை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நாட்டின் பசியை போக்க உழைத்த விவசாயிக்கு அவன் உழைக்க முடியாத காலத்தில் உதவித்தொகை கொடுப்பது தவறில்லை. சாராயம் விற்பதை அரசு வேலையாக ஏற்றுக்கொள்ளும் உங்களால் சாப்பாடு போடும் விவசாயத்தை அரசு வேலையாக ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? கால்நடை என்பது நடமாடும் வங்கி. பாலும் முட்டையும் இருக்கும் நாட்டில் பசி என்பதே இருக்காது. தரமான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், உணவை ஒரு அரசால் கொடுக்க முடியும். இதுதான் எங்கள் அரசியல் லட்சியம். அதற்கான வாக்குறுதிகளையே கொடுத்துள்ளேன். இதில் கவர்ச்சி இல்லை என்றார். ஈவேராவை தமிழக கட்சிகள் எல்லாம் போற்றும் போது நீங்கள் கடுமையாக எதிர்க்க என்ன காரணம் என்று கேட்டபோது, ஈவே ராமசாமி பற்றி 12 ஆண்டுகள் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தேன். பிரபாகரனை சந்தித்த பின் தமிழ் தேசிய கொள்கை என்னை பற்றியது. ஆக பெரும் இலக்கியம் கொண்ட என் தமிழை சனியன், அதை விட்டு ஒழியுங்கள், அந்த காட்டுமிராண்டி மொழியில் என்ன இருக்கிறது என்கிறார் ஈவேரா. தமிழ், தமிழர், தமிழர் அரசு என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்கிறார். எந்த இனத்தை சொல்கிறார் என்று பார்த்தால் திராவிடம் என்கிறார். தமிழை அழித்து திராவிடம் வளர்க்க வேண்டுமா? பிராமணர்கள் நமக்கு கீழானவர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் நமக்கு எதிரானவர்கள் என்கிறார். அப்போதுதான் இந்த சனியனை ஒழிக்க வேண்டும் என முடிவெடுத்தேன் என பொறிந்து தள்ளினார் சீமான். உங்களை வீடு வரை கொண்டு வந்துவிட்டு விஜய் கூட்டணி பேசினார் என்று அடிக்கடி சொல்கிறீர்கள். இருவரும் கூட்டணி சேராதது ஏன் என்ற கேள்விக்கு, கட்சி துவங்கும் போது விஜய் என்னை சந்திக்க விருப்பப்பட்டார். அண்ணன் என்கிற முறையில் சந்தித்தேன். என் கட்சி கொள்கை, கோட்பாடு குறித்து கேட்டார். மொழி பற்றியும் இனம் பற்றியும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. விஜய் பாவம் எழுதி கொடுப்பதை படிக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி தான் அவரை வழி நடத்துகிறார். விஜயை சந்திக்கும் போது, இது கொஞ்சி விளையாடும் மீன்கள் மட்டும் இருக்கும் குளம் அல்ல, ஆளை விழுங்கும் முதலைகள் உள்ள குளம் என்று எச்சரித்தேன். இருந்தாலும் என்னையே தாக்கினார். அப்போது கூட பொறுமையாகவே இருந்தேன். ஆனால் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று என சொன்னதும் இவனை விடக்கூடாது என முடிவெடுத்தேன். திராவிடம் எனும் குப்பையை வெளியே தள்ளி கொண்டிருக்கும் போது அதை சுமந்து கொண்டு மீண்டும் வீட்டுக்குள் வருபவனை விடக்கூடாது என்றே அவருக்கு பதிலளித்தேன் என ஆவேசமானார் சீமான். முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனை சந்தித்தது ஏன்? அதன் பின்பே விஜய் எதிர்ப்பை நீங்கள் கூர்த்தீட்டியதாக சொல்லப்படுகிறதே என்று கேட்டபோது, இந்த வாதம் ஏற்புடையது இல்லை. மு.க. முத்து மறைவுக்காக அவரது சகோதரர் ஸ்டாலினிடம் துக்கம் விசாரித்தேன், அவ்வளவுதான். சபரீசனை நான் சந்தித்தது இல்லை. திமுக என்னை பாஜ, RSS கைக்கூலி என்கிறது. அதிமுக, பாஜக, தாவேக்காவோ என்னை திமுக கைக்கூலி என்கின்றன. ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்யும் இந்த அற்ப அரசியல்வாதிகளை ஒழிக்க வந்தவர்கள் நாங்கள். அதனால் எங்கள் மீது எல்லா சாயத்தையும் பூசுவார்கள். முதல் தேர்தலில் 1.1% ஓட்டு பெற்றீர்கள். 2021 தேர்தலில் 8.22% வாங்கினீர்கள். வரும் சட்டசபை தேர்தலில் அதை கடப்பீர்களா என்ற கேள்விக்கு, நிச்சயமாக எங்களின் வெற்றி தள்ளி போகிறதை தவிர வெற்றியே பெற முடியாது எனும் நிலை இல்லை. நான் புகழ்பெற்ற நடிகன் இல்லை, அரசியல் தலைவரின் வாரிசு இல்லை. ஒரு கட்சியை உடைத்து கட்சி துவக்கவில்லை.
ஒரு எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்து அடிபட்டு மிதிப்பட்டு கொள்கையால் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக விளர்ந்து நிற்கிறோம். இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்ற தேர்தலில் என்னை தேடி வந்து ஓட்டு போட்ட என் தமிழ் மக்கள் தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்ற தேர்தலில் என்னை கைவிட மாட்டார்கள் என்றார் சீமான். திரள் நீதி கட்சி என்ற விமர்சனம் பற்றிய கேள்விக்கு, அப்படி சொல்வதில் எனக்கு பெருமைதான். திரள் நிதி என்பது திருட்டு நிதியை விட மேன்மையானது. மாநாட்டுக்கு காசு கொடுத்து அழைத்து வரும் கட்சிகளுக்கும் மாநாட்டுக்கு வந்து காசு கொடுக்கும் எங்கள் கட்சிக்கும் வித்தியாசம் உள்ளது. நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கிறோம். அவர்கள் பெரும் முதலாளிகளுக்காக கட்சி நடத்துகின்றனர் என்றார். திருவொற்றியூர் டு காரைக்குடிக்கு தொகுதி மாறியது ஏன் என்று கேட்டபோது, எனக்கு தொகுதிகளில் வித்தியாசம் இல்லை. திருவொற்றியூரில் நான் வெல்லக்கூடாது என பெரும் முதலாளிகள் வேலை செய்தனர். இந்த தேர்தலில் நாம் தமிழர் வெல்ல 35 தொகுதிகள் சாதகமாக உள்ளன. அதில் முக்கியமானது காரைக்குடி. என் சொந்த ஊர் என்பதால் எனது வெற்றியை அங்கிருந்து துவங்க விரும்புகிறேன் என்றார் சீமான்.